ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பேங்க் ஏடிஎம்மில் எப்படி நம்ம பணம் வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஏடிஎம் வந்து அந்த ஏரோ மார்க் இருக்கிற இடத்துல அந்த சைடில் நீங்கள் வந்து கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளே வந்து லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இருக்கும். அது எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பணம் வித்ட்ரா பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் எடுத்துனா வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட 4 டிஜிட் அந்த பின் நம்பரை வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் இந்த பட்டனில் அழுத்துனீங்க அப்படின்னோம்னா அது மேலே உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து XX அப்படின்னு சொல்லி வரும். அது வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் எவ்வளோ பணம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 500 தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது 200 300 அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. இப்போ நான் 2000 வந்து வேணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கு நேராக உள்ள எஸ் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேல நமக்கு வந்து கேஷ் வந்து உள்ளுக்குள்ளார வந்து அதாவது கவுண்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கார்டை ஃபஸ்ட்டு எடுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? முன்னாடிலாம் பணம் ஃபஸ்ட்டு எடுக்க சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் கார்டை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறமேல உங்களுக்கு வந்து பணம் வந்து வரும், அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கார்டை ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு அப்புறமேல பணம் வெளியில் வந்துருச்சு. பணம் வந்ததுக்கு அப்புறமேல அந்த பணத்தை நீங்கள் அங்கேயே வந்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பணம் வந்து வித்ட்ரா எடுத்துடலாம். அதுவும் இந்தியன் பேங்க் ஏடிஎம்மில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவைலபிள் பேலன்ஸ் மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.